வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிசரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய மார்க்கெட் நிலவரம் எப்படி இருந்தது சார், அதை பற்றி சொல்லுங்க. நேற்று இந்திய மார்க்கெட்டை பொறுத்தவரை பகல் மார்க்கெட் விடுமுறை ஸ்ரீராம நவமி அப்படிங்கிறதுனால மாலை மார்க்கெட்ல அமெரிக்காவை ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அங்க வந்து ஒரு $12 ஏறிதான் முடிவடைஞ்சிருக்கு. இங்க எடுத்து பார்த்தோம்னா ஒரு $150 ஏறி முடிவடைஞ்சிருக்கு. ரூபாயின் மதிப்பு சிறிதளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது நேற்று வந்து $60 இருந்தது, இன்னைக்கு $60 இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி இந்த ஏற்றம் வந்து அவங்க யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க, பிகாஸ் டாலர் கொஞ்சம் டிப்ரிஷியேட் ஆச்சு. நம்ம இங்கே பார்க்கலாமே, $60.11 இருந்தது, $60 கொஞ்சம் டிப்ரிஷியேட் ஆச்சு. அதனால வந்து கோல்ட் அண்ட் சில்வர் லிட்டில் பிட் அப் மார்க்கெட். கச்சா எண்ணெயை பொறுத்தவரையில மீண்டும் அந்த கடந்த 6 வாரங்களோட ஹை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது $103 தாண்டி மார்க்கெட் நேற்று ஏறி மறுபடியும் $102.36 முடிவடைஞ்சிருக்கு. கச்சா எண்ணெயை பொறுத்தவரையிலும் செய்திகள் வெளியே இருக்கு. என்னன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையினால உக்ரைனிலிருந்து வெளியாகக்கூடிய கச்சா எண்ணெய்களாம் சிறு பாதிப்புகள் இருக்கலாம், ரஷ்யா வழியாக செல்லக்கூடிய கச்சா எண்ணெய்கள்லாம் பாதிப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியால சிறிதளவு கச்சா எண்ணெயும் ஏறி முடிவடைஞ்சிருக்கு. ஆனால் இங்க லோக்கல் மார்க்கெட்ல கிட்ட $120 ஏறி முடிவடைஞ்சிருக்கு. பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் ஸ்லைட்லி புல்லிஷ், பட் இங்க இந்தியன் மார்க்கெட்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, அதே ரேஞ்ச். நிக்கல் மட்டும் $8 இறங்கி முடிவடைஞ்சிருக்கு. மற்ற கமாடிட்டிஸ் எல்லாம் அந்த ரேஞ்சிலே தான் இருந்திருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். நாமக்கல்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜீவா சார். பேசுங்க. சில்வர் காப்பர் லெவல் கூட சில்வர் நேற்று 43,198 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு சில்வர் 43,182 இருந்துச்சுன்னா செல்லிங் போங்க. முதல் டார்கெட் 43,100, இரண்டாவது டார்கெட் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா மார்க்கெட் இந்த வாரம் ஸ்லைட்லி புல்லிஷ் மார்க்கெட்டா இருக்கும்னு எதிர்பார்த்ததுனால வாரம் தொடக்கத்தில் அப்படியே எதிர்பார்த்தோம். நம்ம அந்த பார்வையில தான் போகணும். 43,314 மேல போச்சு அப்படின்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 43,364, பெரிய அளவில் டார்கெட் இல்லை இன்னைக்கு. ஏன்னு எடுத்தா நேற்று லோக்கல் மார்க்கெட்ல பெரிய அளவு மூவ்மெண்ட்ஸ் இல்லை. காப்பரை பொறுத்த வரைக்கும் $407.10 மேல ஏறிச்சுன்னா பை பண்ணுங்க. $1 லாபத்துல வெளியாகிறது நல்லது. அதே டவுன் சைட்ல $405.30 செல்லிங் போனீங்கன்னா வெறும் $60-70 லாபம் தான் இருக்கு. எடுத்துட்டு வெளியேடுங்க. நன்றி சார். நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்து நீடிச்சுதான் இருக்குன்னு சொல்றீங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து இப்ப ரைஸ் ஆயிருக்கு. இதே நிலை வந்து நீடிக்குமா சார்? இந்த பிரச்சனை வந்து தற்போது நிலைமை என்ன? இது பிரச்சனையை வச்சு தற்போது நிலைமை என்ன அப்படின்னா, பிரச்சனை நாளைக்கு மாறுமா, நாளைக்கு திருப்பி மாறுமா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஸோ இட் கீப் சேஞ்சிங். அப்படி மாறிட்டே இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு நாளும் இங்க இப்போ இன்னைக்கு ஆரம்பத்துல சொன்னோம், நேற்று வந்து அமெரிக்க பொருளாதாரம் சரியாக இருந்தது, அதனால கோல்டு இறங்குச்சு. இன்னைக்கு சரியில்லை, கோல்டு ஏறுச்சு அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாதிரி செய்திகள் எல்லாமே வந்து நம்ம கணிக்க முடியாது. செய்திகள் எப்பவுமே கணிக்க முடியாது. நம்ம வந்து வெறும் டெக்னிக்கல்ஸ் தான் முன்னாடி கணிக்க முடியும். ஸோ அந்த வகையில ஓவராலா ஆயில் என்ன ட்ரெண்ட், இப்ப $103 மேல ஏறி இன்னைக்கு $103.30 மேல ஏறி இன்னைக்கு முடிவடைஞ்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். ஒரு $2-3 நாளைக்கு சுலபமா ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. $2னா $120 பக்கம் இங்க லோக்கல் மார்க்கெட்ல ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத எதிர்பார்ப்பு. மற்றபடி கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை வச்சு எடுத்து நம்ம கணிச்சோம் அப்படின்னா டெய்லி நம்ம தப்பான முடிவு தான் எடுத்துக்கோம். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. நம்ம அதை கெஸ் பண்றதுக்கு நம்ம போக தேவை. டெக்னிக்கலா சார்ட் வைஸ் போனோம்னா ஈஸியா கணிச்சிடலாம். மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் நாகராஜன். வணக்கம் மேடம். சொல்லுங்க நாகராஜன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. வெள்ளி விலை வந்து குறையுமா, அப்படியே தங்கம் கூடுமா? அது ஒரு இடையில கொஞ்சம் கூடிச்சு மறுபடியும் குறையுது. அதான் இப்ப வெள்ளி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லைங்க, நீங்க வெள்ளி வந்து பிசிக்கலா வாங்க நினைக்கிறீங்களா இல்ல சேல்ஸ் பண்ணதுதான்? ட்ரேடிங்காங்களா? ஆமா சார். ட்ரேடிங்னா பொசிஷன் எடுக்க போறீங்களா என்ன? இன்ட்ராடேல முடிக்கலாம் இல்லையா? ட்ரேடிங் பண்றதுனா நீங்க பொசிஷன் எடுத்து வச்சு ட்ரேட் பண்ண போறீங்க, இன்ட்ராடேல முடிக்க போறீங்களா? இல்ல ட்ரேடிங் இல்ல சார். அப்ப நீங்க கேக்குற கேள்வி பொசிஷன் எடுத்து ட்ரேட் பண்ற மாதிரி கேக்குறீங்க. இன்னைக்கு வாங்கி நம்ம லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. இப்போதைக்கு வந்து தங்கமும் வெள்ளியும் ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ஸ்ல படிப்படியா டவுன் ட்ரெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு.
இந்த வாரம் மட்டும் சிறிதளவு அப் ட்ரெண்ட்ல இருக்கும். டவுன் ட்ரெண்ட்ல போற மார்க்கெட்ல எப்படி அப் ட்ரெண்ட் நான் சொல்ல வரேன்னா, மார்க்கெட் ஒரே அடியா 5000 பாயிண்ட் இறங்காது. ஒரு 2000 பாயிண்ட் இறங்கும், ஒரு 1500 பாயிண்ட் ஏறும், மறுபடியும் ஒரு 2500 பாயிண்ட் இறங்கும், ஒரு 1800 பாயிண்ட் இருக்கும். இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் மார்க்கெட்ல. சோ அந்த வகையில ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கும்போது ஸ்லோவா டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு லாங் டேர்ம்ல பார்க்கும்போது டவுன் ட்ரெண்ட், பட் ஷார்ட் டேர்ம் இந்த வாரத்தில் எடுத்து பார்க்கும்போது மார்க்கெட் வந்து லிட்டில் பிட் அப் ட்ரெண்டா இருக்கலாம்ன்றதுதான் சரி. நன்றி. வந்து பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தேவி. வணக்கம் மேடம். சொல்லுங்க தேவி. சார் வணக்கம். ஹலோ சார், ஒன்னும் இல்ல, இப்போ இது சில்வர் எல்லாம் எவ்வளவு கிராம்ஸ் வாங்கணும் சார்? சோ நீங்க லாட் சைஸ் கேக்குறீங்க இல்லையா? சில்வரை பொறுத்த வரைக்கும் இப்ப நியூலி என்டர்னு வச்சுக்கோங்களேன், கோல்டு சில்வர் வந்து we want to buy in கேஜஸா இல்ல கிராம்ஸ் கணக்குலயும் வாங்கலாம்? ரெண்டுமே செய்யலாம். அதாவது கோல்ட பொறுத்த வரைக்கும் கோல்டு மினி, கோல்டு மெகா. அதாவது கோல்டு மினிங்கிறது 100 கிராம், கோல்டு மெகா அப்படிங்கிற 1 கிலோ. நீங்க குறைஞ்சது கோல்டு மினில வாங்குறீங்கன்னா 100, 200, 300 கிராமா வாங்கலாம். மல்டிபிள் ஆஃப் 100 கிராம்ஸ்ல வாங்கலாம். கிலோ கணக்குல போகும்போது லைக் 1 கிலோ 2 கிலோ வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு 1.5 கிலோ வாங்கினா 1 கிலோ நீங்க மெகாலையும் ஒரு 500 கிராம் வந்து நீங்க மினிலையும் வாங்கி ட்ரேட் பண்ணலாம். வெள்ளியை பொறுத்த வரைக்கும் சில்வர் மைக்ரோ இருக்கு, சில்வர் மினி இருக்கு, சில்வர் மெகா, கோல்டு மெகா மாதிரி சில்வர் மெகா இருக்கு. சில்வர் மைக்ரோ அப்படிங்கிறது வெறும் 1 கிலோ, சில்வர் மினிங்கிறது 5 கிலோ, சில்வர் மெகா அப்படிங்கிறது 30 கிலோ. உங்களோட முதலீடு தகுந்த மாதிரி நீங்க அதை வாங்கிக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். கோவையில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். குரு கிட்ட பேசுறேங்க. பேசுங்க சார். வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். அதாவது கமாடிட்டி மார்க்கெட் வந்துங்க சுய தொழில்னு ஏத்துக்க முடியுங்களா? ஏன்னா இப்ப வேலையில திண்டாட்டம் அது இதுங்கிறாங்க. அப்ப இது ஒரு சுய தொழில எடுத்து செய்ய முடியுங்களா? அது கொஞ்சம் சரி. சுயதொழிலா இருந்தாலும் சரி, இல்ல கமாடிட்டி மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலையிலே ஒற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி நீங்க இதை நல்லா கத்துக்கிட்ட பிறகு நீங்க வேற எந்த தொழிலை வேணா விட்டுட்டு இதை சுயதொழிலா செய்யலாம். இது நல்லா கத்துக்கிற காலம் நீங்க செலவழிக்க வேண்டியது குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்துல 1 வருடம் ஓரளவுக்காவது நீங்க கத்துக்கணும். அந்த கத்துக்கிறதுனா என்ன பெருசா கத்துப்பீங்க அப்படின்னா, எப்படி வந்து நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்றது, மேலும் மேலும் லாபத்தை அதிகமா எதிர்பார்க்காம நம்ம எப்படி நம்ம குறைச்ச லாபத்தை நம்ம பிளான் பண்ணி நம்ம லாபத்தை எடுக்கிறது தான் நீங்க பிளான் பண்ண வேண்டியது. கமாடிட்டி மார்க்கெட்ல நீங்க தோக்குறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நமக்கு என்ன லாபம் வேணுங்கிறத பிளான் பண்ணாம பண்றதுனால வர லாபம் எல்லாத்தையும் எடுத்துட்டே இருக்கிறது, வர நஷ்டத்தையும் வாங்கிட்டே இருக்கிறது. அதனால உங்களுக்கு என்ன லாபம் வேணும் முடிவு பண்ணி பண்றதுக்கு தான் அந்த 6 மாதமே எடுக்கும். அந்த வகையில நான் சொல்றேன் 10% ஒரு மாதத்துக்கு நீங்க லாபம் எதிர்பார்த்து நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ்ல ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா மிக சுலபமான வழிமுறைகள்லாம் இருக்கு. அதை கத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா ஒரு 3 மாதம் குறைந்தது கண்டினியூவா நீங்க மாதம் 8ல இருந்து 10% எடுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க சுயதொழிலாவே கடைபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய செய்தி என்னன்னா, நேற்று வெளியே இருக்கு, ஏப்ரல் 12ஆம் தேதியிலிருந்து இந்த இ கோல்டு இ சில்வர் பிரச்சனை எல்லாம் இருந்தது இல்லைங்களா? யாரெல்லாம் இ கோல்டு இ சில்வர்லாம் இ கான்ட்ராக்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து சிலவங்களுக்கு பணம் பட்டுவாடா, சிலவங்களுக்கு பொருளாவே கொடுக்கறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்குது. ஏப்ரல் 12ல இருந்து நீங்க அதுக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கு முன்னாடியே வேணாலும் கிரேட் வெஞ்சர்ஸ்க்கு வரும் திங்கட்கிழமையிலிருந்து நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு உங்களோட ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணி எங்க அனுப்பணும் நாங்க சொல்லுவோம். யாராச்சும் டிடி எடுத்து என்எஸ்சிஎலுக்கு டிடி எடுத்து அனுப்புனீங்க டைரக்டா அந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லுவோம். சர்க்குலரும் உங்களுக்கு மெயில் போடுறோம். மொத்தமா ஒரு 20 பேர் தான் என்எஸ்சிஎல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க தொடர்பு கொண்டு உங்களோட பணத்தை திரும்ப பெறலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் உமா. சார், வீட்டு யூஸ்க்காக கோல்டு வாங்கணும் சார். கோல்டு விலை இப்ப குறையுங்களா சார்? ஆமாங்க, இந்த ஒரு மாதம் நீங்க பொறுத்து இருக்கலாம். இத ஸ்லோவா இறங்க தான் ஆரம்பிக்கும் மார்க்கெட். நீங்க என்ன பண்ணுங்க, என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு 20% முதலீடு இப்ப இருக்க விலைக்கு வாங்குங்க. இன்னும் அடுத்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் இன்னும் விலை குறைச்சலா கிடைக்கும், இன்னொரு 20% முதலீடு. 5ஆ பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இந்த 2 மாதம் சென்ற வருடம் இதே 2 மாதம் இறங்கினதுனால இந்த வருடம் வந்து டெக்னிக்கலாவும் டவுன் ட்ரெண்ட் இருக்கு. அது இல்லாம லைக் ஃபண்டமெண்டலாவும் கண்டினியூஸா இந்த ஏப்ரல் மேல கொஞ்சம் ஃபாலோ ஆகும்ன்ற ஒரு கெஸ்ல நீங்க வெயிட் பண்ணி வாங்கலாம். சோ ஆனா இப்ப இருக்க ரேட்டை நீங்க விட்டுறக்கூடாது, வாங்கலாம். நன்றி. மேலும் பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தீபன். வணக்கம். சொல்லுங்க தீபன், உங்க சந்தேகங்களை கேளுங்க. ஹலோ சார், யூஎஸ்டி அகைன்ஸ்ட் ஐஎன்ஆர்ல ஸ்பாட் பாக்குறதா இல்லாட்டி ஃபியூச்சர் பாக்குறதுங்களா சார்? யூஎஸ்டி ஐஎன்ஆர்ல ஸ்பாட் பண்றது பெட்டரா ஃபியூச்சர் பண்றது பெட்டரான்றீங்களா? இல்ல சார், நம்ம பாக்குறது அதாவது வியூ வந்து ஸ்பாட்ல பாக்குறதா, ஸ்பாட் ரேட்டை பாக்கணுமா இல்லாட்டி ஃபியூச்சர் ரேட்டை பாக்கணுமா சார் யூஎஸ்டி அகைன்ஸ்ட் ஐஎன்ஆர்ல? யூஎஸ்டி ஐஎன்ஆர்
தீபன், இன்னைக்கு கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து பேசிட்டு இருக்கோம். அது குறித்த சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. இல்ல அது கரெக்ட். அவர் கேட்கறது கரெக்ட். என்னன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து ஸ்பாட் ரேட் வச்சு பண்ணுமா, ஃபியூச்சர் ரேட் வச்சு பண்ண மாட்டாரு. ஸ்பாட் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்னைக்கு இப்போ மார்க்கெட்ல போயிட்டு இருக்க ரேட் அப்படியே. ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ்ன்றது அடுத்த 2 மாதமா 3 மாதத்துல இருக்கா அப்படிங்கிற 3 மாதம் என்ன விலை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம மே கான்ட்ராக்ட் எடுக்கிறோம் இல்ல ஜூலை கான்ட்ராக்ட் எடுக்கிறோம்னா அப்ப மே கான்ட்ராக்ட் என்ன ரேட் போயிட்டு இருக்கு, ஜூலை கான்ட்ராக்ட் என்ன ரேட் போயிட்டு இருக்குன்ற பார்த்து நம்ம ட்ரேட் பண்றது. ஸ்பாட் மார்க்கெட்டை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னைக்கு என்ன ஸ்பாட் மார்க்கெட்ல என்ன மூவ்மெண்ட் 1% ஏறுது அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர் மார்க்கெட்ல 1% இல்ல 3/4% ஏறணும். சோ அந்த ட்ரெண்ட் ஒரு 75-80% மோரல சேமா தான் இருக்கும். அதனால நீங்க வந்து ஸ்பாட்டை பாருங்க, பார்த்துட்டு தான் ஃபியூச்சர் பண்ணுங்க. எனி ட்ரேடிங் லைக் ஈவன் நாங்க கோல்டு சில்வர் கெஸ் பண்றது இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து அதிகாலை 3:30 மணிக்கு முடிஞ்சிடும். அந்த 2 மணி நேரம் நாங்க ஸ்பாட் மார்க்கெட் யூஎஸ் நடக்கிற ஸ்பாட் மார்க்கெட் வச்சு தான் ஃபியூச்சர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு கணிப்போம். எல்லா ட்ரேடிங்குமே நீங்க ஸ்பாட் ஓரளவுக்கு ரீட் பண்றது நல்ல விஷயம் தான். நன்றி. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரியதர்ஷினி. ஹலோ மேடம், வணக்கம். சொல்லுங்க பிரியதர்ஷினி. மேடம் பேசணும் சார். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார், குருடாயில் 6135 செல்லுல இருக்கோம் சார். இன்னைக்கு என்ன பண்ணலாம்? 6035 செல் இருக்குங்களா? 135 சார். 135ங்களா? இன்னைக்கு லெவல் சொல்றேன். நீங்க ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் முடிவு பண்ணிக்கோங்க. 6167க்கு மேல போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வச்சிருங்க. ஃப்ரெஷ்ஷா வேணாலும் பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 6203 இருந்தாலும் 6195 அந்த மாதிரி நீங்க வெளியேறலாம். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் செல்லிங் போன்னு நினைக்கிறவங்க 6111 கீழே செல்லிங் போங்க. முதல் டார்கெட் 6091. கிட்டத்தட்ட 20 ரூபாய் லாபம் இருந்தாலும் ஒரு 15 ரூபாய் 12 ரூபாய் லாபத்துல வெளியாகிறது நல்லது. நன்றி சார். இந்த பிசிக்கல் ட்ரேடிங் அண்ட் ஆன்லைன் ட்ரேடிங் உள்ள வேறுபாடுகள் என்ன சார்? பிசிக்கல் ட்ரேடிங் அப்படிங்கிறது கரண்ட் மார்க்கெட்ல ஸ்பாட்ல என்ன ரேட் வந்து என்ன டிமாண்ட் சப்ளை பேஸ் பண்ணி அப்படியே கரெக்டா போயிட்டு இருக்கு, பேரலா போயிட்டு இருக்க மார்க்கெட் தான் நீங்க ஸ்பாட் மார்க்கெட் நம்ம பார்க்க. அதான் நீங்க பிசிக்கல் அப்படின்றீங்க. அதே வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ல ஆன்லைன் ட்ரேடிங்னா இட்ஸ் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ். ஆன்லைன்லயும் ஸ்பாட் மார்க்கெட் இருந்தது. அதான் ஈகோல்ட் டிஸ்பிளே இப்ப தடை செய்யப்பட்டு மறுபடியும் மீண்டும் அரசாங்கம் அதை எடுத்து கைப்பற்றி ஆரம்பிக்கலாம்ன்ற ஒரு ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்லன்னா இன்னைக்கு ஸ்பாட் மார்க்கெட்ல ஒரு உதாரணத்துக்கு $103 போயிட்டு இருக்கு எங்க யூஎஸ்ல க்ரூட் ஆயில் சொல்றேன். இதே ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்தா $105 போயிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த கான்ட்ராக்ட் எடுத்து $107 போயிட்டு இருக்கும். ஏன் கூட போயிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட்டோட க்ரூட் ஆயிலோட விலை ஏறும், ஃபியூச்சர்ல ஏறும்ன்ற ஒரு கெஸ்ட்ல போயிட்டு இருக்கும். இதே இப்ப சம்டைம்ஸ் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு வந்து கரண்ட் கான்ட்ராக்டும் அடுத்த கான்ட்ராக்ட் கீழே இருந்தது. ஏன்னா அடுத்து இறங்க போகுது அப்படிங்கிற ஒரு கெஸ்ட்ல. சோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வச்சு ஓரளவு ட்ரெண்டே கெஸ் பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விஷாலா. வணக்கம் மேடம். சொல்லுங்க விஷாலா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். என்எஸ்சில இந்த நேற்று கோர்ட்ல இருந்து கேஸ் வந்திருக்குன்னு சொன்னீங்களே சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எப்ப சார் வந்து இது பண்ணலாம்? இல்லைங்க, ஏப்ரல் 12க்கு அப்புறம் நீங்க வந்து கிரேட் வெஞ்சர்ஸ்ல இருந்தாலும் சரி வேற எந்த நிறுவனத்துல இருந்தாலும் நீங்க போயிட்டு அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. டிமேட் ஒரு ஃபார்ம் டிபி ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை நீங்க ஃபில் பண்ணிட்டு ஏதாவது நீங்க பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது அப்படின்னா அதை நீங்க பே பண்ற என்எஸ்சிஎல் பேர்ல நீங்க டிடில அடைக்க வேண்டிய எல்லாமே சொல்லுவாங்க. அந்த மெம்பர்ஸ் நிறுவனங்களே சொல்லுவாங்க. ஏப்ரல் 12ல இருந்து அந்த ப்ரொசீஜர் ஆரம்பிக்குது. நீங்க ஏப்ரல் 12ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அங்க இருந்து வந்து நீங்க 2 3 நாளோ நீங்க திரும்ப பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நீங்க நிறுவனத்தை அணுகிறது நல்ல விஷயம். நன்றி சார். சில்வரோட ஃபியூச்சர் ட்ரெண்ட் வந்து ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அதாவது உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும் சில்வர்? என்ன கேட்கறதுனா ஃபியூச்சர் அப்படிங்கிறது எவ்வளவு நாள்ன்றதுதான் முக்கியம். 3 மாத காலம் இல்ல 1 வருட காலம் இல்ல 5 வருட காலம்னு இருக்கு. அடுத்த ஒரு 2 மாத காலம் எடுத்து பார்த்து தங்கமும் வெள்ளியும் ஸ்லோவா இறங்க லைக் டவுன் ட்ரெண்ட்ல 80% டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட், 20% லைட்டா ஏறி இறங்குற மார்க்கெட் இது. சோ இதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா மார்க்கெட் ஒரு இந்த ஜூன் ஜூலைல மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிக்கலாம். ஆனால் வருட இறுதிக்குள் சென்ற வருடம் கம்பேர் பண்ணும்போது வருட இறுதியில 15% கீழே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் ஒரு ஆல்ரெடி ஒரு நியூஸ் டெலிவரி போயிட்டு இருக்கு. அதனோட கெஸ்ட்ல இறங்கலாம். இதே நீங்க வந்து சில்வர் அடுத்த 3 வருட காலம் கேட்டா மறுபடியும் ஏற ஆரம்பிச்சு. ஏன்னா கோல்டு சில்வர் டவுன் சைக்கிள் 4 வருஷம் தான். இது ஆல்ரெடி 2வது வருடம் ரன் ஆயிட்டு இருக்கு. 2012 நவம்பர்ல இருந்து செப்டம்பர்ல இறங்க ஆரம்பிச்ச மார்க்கெட் கிட்டத்தட்ட 1.5 வருடம் ஆயிடுச்சு. இந்த 1.5 வருடம் வந்து இறங்க இன்னும் ஒரு 2 வருடம் இறங்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறதான் ஆரம்பிக்கும்.
இறங்கும் அப்படின்னா ஒரேடியா நேரா போயிட்டு கீழே மார்க்கெட் டவுன் ராக் பாட்டம் ரேட்டுக்கு வராது. அதுக்கு ஏற மாதிரி தெரியும், ஆனா இறங்கிட்டு இருக்கும். படிப்படியா இறங்கும், அவ்வளவுதான். சார் ட்ரேடிங்ல வந்து ஈடுபடும் போது இப்போ பார்ட் டைம் பண்றது சிறந்ததா இல்ல வந்து ஃபுல் டைம் வந்து எடுத்து செய்யலாமா சார்? ட்ரேடிங் வந்து எது பெஸ்ட் ரெண்டுத்துல? இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் பார்ட் டைமாக தான் பண்ணேன். 2004 2005 ஃபுல் டைமாக இருக்குனேன். இப்போ வந்து இதுதான் லைஃபே ஆச்சு. ஸோ அது மாதிரி கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபுல் டைம் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதில் லாபம் வந்ததுமே நம்ம செய்யற ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க தொழில் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது அப்படின்னா அதை விட்டு நேரம் இதுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி செய்ய வேண்டாம். அதை செஞ்சுக்கிட்டு இதை பார்ட் டைமா பண்ணி இதுல ஒரு ஜெயிக்க முடியுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் இன்வால்மெண்ட்டை குறைச்சி இதுல இன்வால்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி இதுல நல்லா எடுக்கிறது அதை விட்டுறது தப்பு இல்லை. தேங்க்யூ சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி ட்ரேடிங் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.